வணக்கம், நாங்கள் வியோ கட் ஆஃபை உள்ளிடுகிறோம். இன்று நாம் பெறப்பட்ட வியோ நிதியை உள்ளிடுவோம். அதை கிளிக் செய்து பிளஸ் பொத்தானை கிளிக் செய்வோம். நிறுவனத்தில் நீங்கள் 3 விருப்பங்களை காண்பீர்கள். CLF, SRLM மற்றும் பிற. இலிருந்து ஏதேனும் நிதியை பெற்றிருந்தால் நீங்கள் CLF நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். நிதி மூலத்தில் கீழ்த்தோன்றும் பட்டியல்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. இலிருந்து நீங்கள் பெற்ற நிதி எதுவாக இருந்தாலும் அவற்றை இங்கே உள்ளிடலாம். நம்மிடம் SRLM இருந்தால் நாமே தேர்ந்தெடுப்போம். நிதி ஆதாரம் எங்கள் தொடக்க நிதியாகும். தொகை 35,000. நான் விவரங்களை சேமித்து வைக்கிறேன். நமக்கு VRF கோடு இருந்தால் நாமும் நுழைவோம். நிறுவனத்தில் ஐயம், நிதி ஆதாரத்தில் ஐயம் தேர்ந்தெடுப்போம். VRF மூலம் எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளது. நாங்கள் அதை சேமிப்போம். தரவு வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது. இந்த பதிவு இப்படித்தான் செய்யப்படும். மற்ற விருப்பங்களைக் காண பிளஸ் பொத்தானை ஒரு முறை கிளிக் செய்யவும். நிதி ஆதாரம், வங்கி சகிக்கான உபகரணங்களின் விலை, மானியங்கள், நன்கொடைகள், பிற முன்பணங்கள், இவற்றில் ஏதேனும் ஒன்றை பெற்றிருந்தால் மற்றவர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நீங்கள் நுழைவு செய்யலாம். அடுத்த தாவலுக்கு செல்வோம். அடுத்த தாவல் வியோ ரசீது வருமானம். அதை சொடுக்கலாம். வுக்கு என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் அவர்கள் அதில் நுழைகிறார்கள். நிறுவனங்களில் CLF, வங்கி மற்றும் பிற. நாம் கிளிக் செய்வோம். நிதி ஆதாரம். இங்கே நிறைய கீழ்த்தோன்றும் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றிலிருந்து ஏதாவது கிடைத்தால் நீங்கள் இங்கே உள்ளிடலாம். வங்கியை பார்ப்போம். நாங்கள் வங்கியிடமிருந்து தொடர்ந்து நம்பிக்கையை பெறுகிறோம். நீங்கள் வங்கி கணக்கை உள்ளிடும்போது வங்கியிலிருந்து வட்டி விருப்பம் இங்கே கிடைப்பதை காணலாம். எங்கள் வியோ ஏற்கனவே 3000 ரூபாய் வட்டியாக பெற்றுள்ளார். நாங்கள் விவரங்களை சேமிப்போம். எங்கள் தரவு சேமிக்கப்பட்டுள்ளது. நாம் மீண்டும் பிளஸ் பட்டனை சொடுக்குவோம். நாம் மற்றவர்களை ஒரு முறை பார்ப்போம். மற்றவற்றில் என்ன இருக்கிறது? நிதி ஆதாரங்களில் பல விருப்பங்களை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்கு வேறு வருமானம் இருந்தால் இங்கே நுழையலாம். நாங்கள் தரவை சேமிப்போம். எங்கள் தரவு சேமிக்கப்பட்டுள்ளது. இந்த வழியில் நீங்கள் பிற வருமானம் அல்லது வங்கியிலிருந்து சம்பாதித்த அல்லது பெற்ற வருமானத்தை உள்ளிடலாம். நன்றி.